வெல்கம் டு சித்தோஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சூப்பரான சுவையான சிக்கன் பெரட்டல் தான். சிக்கன் ஃப்ரை எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் வறுக்காமல் அதே சமயத்தில் கிரேவியாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமாக பண்ணுறது தான் இந்த சிக்கன் பெரட்டல். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் சோம்பு, கிராம்பு, பட்டை, கறி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும். எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் தெரியாமல் வதங்கினா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் நல்லா அப்படியே வறுக்கணும். நல்லா வறுபடணும், எண்ணெயிலே பொரியணும் அப்படியே. அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நான் எப்போயுமே தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். ஆனால் இதுக்கு வெங்காயம் போட்ட உடனே போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த எண்ணெயில் பொரிஞ்சால் தான் நல்லா அந்த ஒரு மணமும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ தக்காளி 2 சின்ன தக்காளி அதிகம் தேவையில்லை. சின்ன தக்காளி 2 போட்டு நல்லா அதில் கலந்து விட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் அந்த மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தெரியும். அதுக்காக வேண்டி நான் அந்த தக்காளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ட்ரையாக வேணும் அப்படின்னா நம்ம தக்காளி போட தேவையில்லை. எலுமிச்சம்பழம் மட்டும் ஒரு 10 சொட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போடுறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறேன். ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மல்லி, மிளகா இந்த பவுடர் மட்டும் கலந்து இருக்குது. அதில் 1 டீஸ்பூன் போடுறேன். இந்த மசாலாவில் வந்து 1 கல் காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த சிக்கன் பெரட்டல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது காரம் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. நான் தனி மிளகாய்த்தூள் போடவே இல்லை. தனி மிளகாய்த்தூள் போட்டால் தான் காரம் ரொம்ப சுருன்னு இருக்கும். அதனால் அது போடலை. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 600 கிராம் சிக்கனை அதில் சேர்த்துக்கிறேன். நான் செய்கிற இந்த சிக்கன் பெரட்டல் பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை ரசம் மட்டும் ஊற்றிட்டு இதை தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா. காய் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே சிக்கன் வந்து தொட்டுக்கிறதுக்கு செட் ஆகும். நல்லா இந்த மாதிரி சிக்கனை இந்த மசாலாவில் நல்லா இப்படி பெரட்டி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பெரட்டி அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் அந்த சூட்டில் சுருங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சோம்னா இந்த சிக்கன் விடுற தண்ணியிலே வந்து அது நல்லா வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் சுத்தமாக தண்ணியே நான் சேர்க்கவே இல்லை. சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆயிரும். இந்த பெரட்டலில் அந்த இது வராது. அதனால நான் தண்ணியே சேர்க்கலை. அப்படியே அந்த சிக்கன் விட்ட தண்ணியிலே வெந்துருச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். அதனால் நல்லா ஃபுல்லாகவே வெந்துருச்சு. இந்த எண்ணெய் நான் அதிகம் சேர்த்துக்கல. சும்மா மசாலாக்களும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காமல் சும்மா அப்படியே சிம்பிளாக இந்த சிக்கன் பெரட்டல் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தழை தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.